ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு நியூ மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதுசாக வந்து ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கு ஒரு பார்ட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த பார்ட்டியில் இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி முகமுடியெலாம் போட்டு இப்படி கொள்ளைக்காரங்க மாதிரியே இருப்பாங்க. அங்கே இருக்க ஸ்டேஜில் தான் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்ணை கட்டிட்டு அப்படியே என்ட்ரி ஆவாங்க. என்ட்ரி ஆனோடனே அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகும். ஏன் அவங்க சிஸ்டரே அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பாங்க. என்ன கதை அப்படின்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோட தங்கச்சி வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கிட்னாப் பண்ணி நம்ம ஹீரோயினை கொலை பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு மறுஜென்மம் எடுத்து வந்த மாதிரி வந்திருப்பாங்க. அதனால தான் அங்கே இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆவாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபியான்சியும் அதுக்கப்புறம் அவங்க அண்ணனும் போய் அவங்க தங்கச்சிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயின் வந்துட்டு என்னோட ஃபியான்சி எப்படி போய் அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு இன்னொன்று மைண்டில் வரும். அவங்க ரீபார்ன் ஆகிருக்கும் போது அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். போன வாட்டி என்னென்னலாம் நடந்ததோ அது எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும். அதாவது என்னென்னா, நம்ம ஹீரோனோட ஃபியான்சி இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கல்யாணமும் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் பண்ண அடுத்த நாளே நம்ம ஹீரோ வந்துட்டு, அதாவது ஹீரோயினோட ஃபியான்சி வந்துட்டு அவங்க தங்கச்சி கூட இருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு வந்துட்டு செம்மையாக கோவம் வந்துடும். நம்ம ஹீரோயின் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டதுனாலே அவங்க எல்லாருமே, அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை அடித்து கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை வந்துட்டு கிட்னாப் பண்ணியிருப்பாங்க ஒரு கும்பல். அது யாருன்னா இவங்க சொல்லி தான் கிட்னாப்பே பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட தங்கச்சியை கிட்னாப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தான் கிட்னாப் கும்பல் இந்த மாதிரி சொல்லும், இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும், நீங்கள் சொல்லலைன்னா ஒருத்தவங்க நாங்கள் கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃபியான்சியும் ஹீரோயினோட அண்ணாவும் வந்திருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி கிட்னாப்பர்ட்ட வந்து கண்ணை காட்டுவாங்க. கண்ணை காட்டினோடனே நம்ம கிட்னாப்பர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தங்கச்சியை வந்துட்டு விட்டுருவாங்க. ஆனால் அக்கா வந்து குத்தி கொலை பண்ணிடுவாங்க. அதனால அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கடவுள்கிட்ட வந்து வேண்டுவாங்க, எனக்கு இன்னொரு ஜென்மம் கொடு, அந்த மறுபிறப்பில் வந்துட்டு நான் எல்லாரையும் ரிவெஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி கடவுளும் நம்ம ஹீரோயினுக்கு மறுபிறப்பை கொடுத்துருப்பாரு. எல்லா ஞாபகத்தோடையும் கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பழசெல்லாம் நினச்சி ரொம்ப அழுதுட்டுருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோட அண்ணா வந்துட்டு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, இந்த மாதிரி உன் ஆளுக்கும் நம்ம தங்கச்சிக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறதுலாம் உன்னோட பிளான் தானே அப்படின்ட்டு. நான் என்ன பிளான் பண்ணேன், எல்லாம் அவங்க பண்ணது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட அண்ணா வந்து அப்படியே மிரட்டுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவங்க வந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேரும் நீ ஏமாற்றி தான் இருந்தாங்க, இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அண்ணா கிட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே கெத்தாக பேசுவாங்க. இப்போ நம்ம ஹீரோட அண்ணா வந்துட்டு நம்ம ஹீரோட தங்கச்சியை பார்க்க கூப்பிட்டு போவாங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே இருப்பாங்க, ஹீரோயினோட ஃபியான்சி அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்டலாம் சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின், என்னை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க, என்னை கொலை பண்ணுற அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க, அப்போ எதுக்கு நான் உங்களுக்குலாம் பார்க்கணும், இனிமேல் என்னால் ஏமாலியாலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வெறித்தனமாக பேசுவாங்க. அப்போ நம்ம ஹீரோட தங்கச்சி வந்து கேட்பாங்க, இப்போ போதுமா, உனக்கு என் வாழ்க்கையெல்லாம் நீ நாசமாக்கிட்ட, யார் ஹீரோயினை நாசமாக்குனா, அவள் வாழ்க்கையை நாசமாக்கிட்டா, யாராவது அக்கா புருஷன் கூட போவாங்களா, நீங்களே சொல்லுங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே பழி போடுறா. திமிரு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. இப்போது எல்லாத்தையும் பேசிட்டு அப்படியே ஒரு நல்லவ மாதிரி அந்த இடத்த விட்டு அப்படியே நம்ம கிளம்பி போயிடுவாங்களாம். உடனே வால் பிடிச்சிக்கிட்டே நம்ம ஹீரோயினோட ஃபியான்சியும் ஹீரோயினோட அண்ணனும் குடு குடு குடுன்னு பின்னாடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளோ பாவம். அப்போ தான் நம்ம ஹீரோயின் நினச்சிப்பாங்க, இந்த மாதிரி எனக்கும் ஒரு காலம் வரும், நீங்கள் வேணா பாருங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வெறித்தனமாக ஏந்திக்கிறாங்க. இனிமே தான் இந்த மூவியில் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வரும். செம்மையாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஹீரோயினும் அடுத்த நாள் காலையில் போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு வந்து பையன் பார்க்க வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போல். இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி காதில் போய் சொல்கிறாங்க, நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் தான் உங்கள் ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படின்ட்டு அப்படியே சந்தோஷமாக சொல்லிட்டு வராங்க. இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன, அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு அப்பா அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளை நீ இப்படி கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த வீடியோ காட்டுறாங்க. என்ன வீடியோ, நான் நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி இருக்காங்களா, அவங்க கூட நம்ம தங்கச்சி வந்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த வீடியோ தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி தங்கச்சி இவன் கூட இருந்துட்டான், இதை சொன்னீங்கன்னா வெளில மானம் போயிடும், அதனால எனக்கு இவர் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்றாங்க. உடனே அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பயந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன, அவங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தனியா இருந்து பேசுறாங்க. என்னன்னா ஹீரோயின் சொல்றாங்க, "இந்த மாதிரி தங்கச்சிக்கு 15% ஷேர்ஸ் எழுதி வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒண்ணும் நீங்க கல்யாணத்துக்கு டவுரிலாம் குடுக்க தேவையில்ல. ஆனா எனக்கும் ஷேர்ஸ் வேணும்." அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா வந்துட்டு, "என்னது ஷேர்ஸா? அதெல்லாம் உனக்கு தர முடியாது." அப்படின்ற மாரி பேசுறாரு. உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க, "இந்த மாதிரி வேணாங்க, நம்ம எழுதி வச்சிரலாம். அப்படின்னா நம்ம கொள்ள மிச்சம்." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினோட அம்மா பேசுறாங்க. உடனே ஹீரோயினோட அப்பாவும் வந்து, "சரி ஓகே, நான் எழுதி வச்சுறேன்." அப்படின்ற மாரி ஃபார்ம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. அத எடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட குடுத்தோனே, ஹீரோயினும் சைன் போட்டு குடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. இதில நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய கல்யாணம் முடிஞ்சு போறதுக்காக எல்லா ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் வேணும், அந்த ட்ரெஸ் வேணுன்ட்டு. அப்பதான் அங்க இருக்க ஃபேமிலி ஃபோட்டோ பார்க்குறாங்க. அத பார்த்துட்டு, இனிமே இவங்கலாம் எனக்கு தேவையே இல்ல அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோவ குப்பை தொட்டியில போட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ரிங்கையும் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி வராங்க. வந்துட்டு, "நீ ஏன் இப்படிலாம் பண்ற? அப்ப இங்கேருந்து போறதா நீ முடிவு பண்ணிட்டியா?" அப்படின்ற மாரி பேசுறாங்க. ஏன்னா நம்ம வந்து இவங்களுக்கு வந்து தெரியாது இந்த மாரி கல்யாணம் இவங்க கூட நடக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் பேசாமலே இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட அம்மா வராங்க. இந்த மாரி கல்யாண ட்ரெஸ், வெட்டிங் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வராங்க. இந்த மாரி "இதான் உன்னோட வெட்டிங் ட்ரெஸ்" அப்படின்ற மாரி எடுத்துட்டு வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் வராங்க. அவங்க வந்துட்டு, "இந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் உனக்கு தர முடியாது. இது இனிமே எனக்கு தான். இது வந்து எனக்கு சொந்தமானது." அப்படின்ற மாரி பேசுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட தங்கச்சி சொல்கிறாங்க, "இந்த மாதிரி வெட்டிங் ட்ரெஸ் வந்து 10 மில்லியனா? அதெல்லாம் என்னால் தர முடியாதுப்பா. இதெல்லாம் எனக்கு சொந்தமானது." அப்படின்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க. எப்படி பேயா அலையறா பாருங்களேன் அந்த பொண்ணு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, "இந்த மாதிரி நான் ஏற்கனவே நிறைய பொருளாக எனக்கு உனக்காக விட்டு கொடுத்துறேன். இன்னும் என்கிட்ட நீ என்னெல்லாம் பிடுங்க பார்க்குற? என் புருஷனையும் பிடுங்கிட்ட நீனு. இப்போ என்ன சாதா கேவலம் ஒரு துணியை போய் பிடுங்குற? உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா? விட்டா எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவா போல." அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிடுங்கிறாங்க. பிடுங்கினோன்னே நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, அதாவது ஹீரோ கிடையாது, ஹீரோயினோட ஃபியான்சி சொல்கிறாங்க, "இந்த மாதிரி நான் விடு, நான் வேணா உனக்கு வேறு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரேன். ஏன் இப்படி சில்லியாக வெட்டுறதுலாம் பிடுங்குற?" அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்கவே இல்லை. "உன் கைண்ட்னஸுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எனக்கு வேண்டது எனக்கு வேணும்." அப்படின்ட்டு. இந்த ஆளுக்கு தெரியாது, இவன் வந்துட்டு இவளை கல்யாணம் பண்ண போகிறான்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் ட்விஸ்ட்டே வேற. நான் பார்த்து நம்ம கதையோட கேரக்டர், அதாவது நம்ம ஹீரோயினோட அண்ணா என்ட்ரி ஆன உடனே என்ன ஏதுன்னா கேட்கல. கையில் துணியை பார்த்தோன்னே சப்புன்னு கன்னத்தில் ஒன்று விட்டுறாரு. விட்ட வேகத்தில் நம்ம ஹீரோயின் வாயிலேருந்து ரத்தம் வருது. ஆனால் லைட்டாக அடித்த மாதிரி தான் இருந்தது. எப்படி இவ்வளோ ரத்தம் வந்தது எனக்கு தெரில. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, "இந்த மாதிரி நீ வந்துட்டு நீ அடிக்க வச்சிட்டல்ல, உன் சாவு என் கையிலடி." அப்படின்றவன் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, என்னென்னா, "நீ மட்டும் கிடையாது, இங்கே இருக்க எல்லாரையும் நான் பழி வாங்குவேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து பேசினால கோவத்தில் ஹீரோயின் தங்கச்சிக்கும் சப்புன்னு ஒரு அடி நம்ம ஹீரோயின் விட்டுறாங்க. அந்த பொண்ணை அடிச்சதுனால எல்லாருக்கும் அவ்வளோ கோவம் வருது. "நீ எப்படி அவன் மேலே கை வைக்கலாம்? உனக்குலாம் அதுக்கு தகுதியே இல்லை." அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லி நம்ம ஹீரோயினை வந்து திட்டுறாங்க. ஹீரோயினோட அண்ணா இன்னொரு வாட்டி அடிக்க போகிறாங்க. உடனே அந்த பைப்பில் கையை பிடிச்சிட்டு, "இன்னொரு வாட்டி ஏன் பொண்டாட்டியை அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. என்ன இருந்தாலும் அவன் ஏன் பொண்டாட்டி." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இனிமேட்லேருந்து அவன் பொண்டாட்டி இல்லைன்னு இவனுக்கு தெரியாது போல. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினோட தங்கச்சி அங்கேருந்து குடுகுடு குடுகுடுன்னு வெளில ஓடுறா. ஓடினோன்னே இதுங்க தான் பின்னாடியே ஓடும்ல, அதே மாதிரி ஓடிட்டாங்க. ஓடினது மட்டும் இல்லாமல் அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸையும் பிடுங்கிட்டு தான் போயிருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, "இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்குறேன் பாருங்க." அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃபியான்சிக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இடையில வந்துட்டு நடைபெறுகிறது. அதில் வேற ஒன்றும் இல்லை, கம்பெனி ஷேர்ஸுக்கு தான். "இந்த ஷேர்ஸை நான் இப்படி பண்ணிடுவேன், இந்த ஷேர்ஸை நீ இப்படி பண்ணிடுவேன், இவ்வளோ ஷேர்ஸ் எனக்கு வந்தாகணும்." அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். மாதிரி நடுவில் ஷேர்ஸ்க்கான சண்டை வந்ததுனால நம்ம ஹீரோயினோட ஃபியான்சிக்கு கொஞ்சம் கோவமாயிடுது. உடனே, "ஏன் நீ இந்த மாதிரி அர்த்தமே இல்லாமல் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கப்ப?" அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி ஓடி போயிடார் பயத்தில். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்துட்டு எதையோ கொளுத்துறா. என்னன்னு பார்த்தா அவளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸு தான். என்னமோ பொங்கலுக்கு போகி கொண்டாடுற மாதிரி கொண்டாடிட்டு இருக்கா அவ. இவ மட்டும் தான் இந்த வேலையை பார்க்குறான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அண்ணாவும் ஃபியான்சியும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் இதெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஹீரோயினும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பாவும் அங்கே தான் இருப்பார். உடனே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட கேட்பாங்க, "இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு இப்போவே வந்துட்டு இதே மாதிரி ஒரு வெட்டிங் ட்ரெஸ் வேணும்." அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்க அப்பாவும் நினச்சிட்டு போவார், "ஐயோ இருக்கிற பிரச்சனை இது வேறையா, இதுங்க வேற இப்படி கொளுத்து விட்டு ஏன் உயிரை வாங்குதுங்களேன்ட்டு" நினச்சிட்டே போகிறாரு. உடனே நம்ம ஹீரோயினும் நினச்சி பார்ப்பாங்க, இந்த மாதிரி வந்து சின்ன வயசில் ஒரு பொம்மை வந்துட்டு காணாமல் போச்சு, அது வந்துட்டு ஒரு வீல் சேரில் ஒரு பையன் வந்துட்டு கொடுத்தான் அப்படின்ட்டு. அது
வேறு யாரும் இருக்காது, நம்ம ஹீரோயினோட ஹீரோவாக தான் இருப்பார். இப்போ இதே சீனை ஹீரோயினோட ஃபியான்ஸையும் கீழேருந்து நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அதாவது வேற ஒன்றும் இல்லை, அந்த பொம்மையை வந்துட்டு தொலைஞ்சு போயிருக்கோம்ல, அதை நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸி தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. அதை வந்து இவங்க நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி இவன் நன்றி எல்லாமே பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபியான்ஸி வந்து கார்லேருந்து யாருக்கோ கால் பண்ணுவாங்க. பார்த்தா அது வந்து பிளாக்குடுன்னு காட்டியிருக்கும். அதாவது என்னென்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிட்னாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிக்காக தான் அவங்க கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது பிளாக்குடுன்னு ஃபியான்ஸுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அதில் செம்மையாக டென்ஷன் ஆகி மண்டக்குழம்பு போய் திரிவான் அவன். அவனும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவான், இந்த மாதிரி மெசேஜ்லாம் போட்டால் ஏதாவது பண்ணி விடுவாங்களா அப்படின்ட்டு, ஏன் வந்துட்டு எனக்கு பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களா அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் போடுவான். அப்புறம் அவனே அதை அழிப்பான், அப்புறம் மெசேஜ் போடுவான், அப்படியே பைத்தியக்காரி மாதிரியே தெரிவான். அப்புறம் அப்படியே வந்துட்டு அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு இந்த வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி வருது. அதாவது என்னென்னா ஒரு ட்ரெஸ் மட்டும் நல்லா காஸ்ட்லியாக சூப்பரான பேர்ல்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ட்ரெஸ் வந்து கொஞ்சம் மட்டமான குவாலிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்துட்டு நம்ம அதாவது நல்ல குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கும், கொஞ்சமாக மட்டமாக இருக்கிறது வந்து நம்ம ஹீரோய்க்கும் கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா ஹீரோயினோட தங்கச்சிக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே நாளில் தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு இந்த ட்ரெஸ் ஆனால் வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சி என்ன சொல்வாங்கன்னா, எனக்கு அந்த ட்ரெஸ் வேணாம், எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. உடனே ஹீரோயினோட அண்ணா நினைப்பாங்க, இவன் என்ன புரிஞ்சிக்காமல் பேசுகிறான், ஆனால் ஏதோ நம்ம தங்கச்சி ஹாப்பியானாச்சு அப்படின்ட்டு அவரும் மனசை வந்து இதுவாக நினச்சிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு மூஞ்சிலாம் முடி ரெடி ஆயிடுறாங்க. இப்போதான் நம்ம கல்யாணத்தில் ஒரு ட்விஸ்டே நடக்கும். அதாவது என்னன்னா நம்ம ஹீரோயினோட ஃபியான்சிக்கு தெரியாது பொண்ணுங்க வந்து மாற போகிறாங்க அப்படின்ட்டு. அவரும் வந்து நம்ம நினச்ச பொண்ணு தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு, ஏன்னா மூஞ்ச மூடினதுனால. ஆனால் அப்படியே பொண்ணுங்களை மாற்றி அமைச்சிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணது தான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த உடம்பு சரியில்லாத பையனை கல்யாணம் பண்ணிப்பான். நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி வந்து கல்யாணம் பண்ண போகிறான். இதில் வந்து என்னென்னா நம்ம ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்களா, அதாவது ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோயினும் வந்துட்டு கையை பிடிச்சி அவங்க அண்ணா தான் வந்து மாப்பிள்ளைகிட்ட கொடுக்கணும் போல். அவங்க அண்ணா வந்துட்டு கொடுக்க போகும்போது கரெக்டாக வந்துட்டு ஹீரோயின் கையை வந்து பிடிச்சி கொடுப்பாங்களா, உடனே ஹீரோயின் வந்துட்டு கையை தட்டி விடுவாங்க. அப்போவே அந்த பயபுலிக்கு கொஞ்சம் டவுட் ஆயிரும். ஆனால் சரி ஏதோ நம்மளுக்கு கல்யாணம் நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவான். காரில் ஏறும்போது நம்ம அதாவது ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுவான். ஆனால் நம்ம ஹீரோயினோட ஃபியான்ஸுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், ஏதோ சரியில்லையே அப்படின்ட்டு. ஆனால் ஏதோ ஒன்று அவன் தான் பொண்ணுன்னு பேராசில் தெரிஞ்சிட்டு இருக்கான்ல, அதனால ஏறினா போதும் காரில் ஏறுறான். ஏறினதுக்கப்புறம் வரைக்கும் அவனுக்கு தெரியாது நம்ம ஹீரோயின் அங்கே ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஃபியான்சியும் வந்துட்டு நல்லா கல்யாணம் ஆன சந்தோஷத்தில் தண்ணியெல்லாம் அடித்து ஜாலியாக வைப் பண்ணிட்டு பார்ட்டி பண்ணி நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட மூஞ்சை வந்து திறக்கலான்னு போவான். அப்போ தான் தெரியுது நான் அங்கே உட்காந்துருக்கு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, ஹீரோயின் இல்லைன்ட்டு. இதை பார்த்தா அவனுக்கு செமையாக ஷாக் ஆகிடுது, மூஞ்சில் ஆடுது. அந்த அளவுக்கு வந்துட்டு அப்படியே அசையாமல் நின்றுட்டு இருக்கான். அப்புறம் சொல்கிறான், நீ ஏமாத்திட்ட, நான் வந்துட்டு உன் அக்காவை தானே வரணும்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி. அவள் சொல்வா, இல்லை நான் தான் அப்படின்ற மாதிரி இப்போவே மயக்கணும் அப்படின்றதுக்காக அவள் வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனால் நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி வந்துட்டு அவளை அப்படியே தள்ளி விட்டு அங்கேருந்து போயிடுவான். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட சீன் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவும் இருக்கார். நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க அப்பா எழுதி கொடுத்தாங்கல்ல ஷேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோட்ட காட்டிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு தந்த சீதனம் இதுதான், கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட்டு தான், ஒன்றும் நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இதில் என்ன இருக்குது, எனக்கு நீ கிடச்சதே பெரிய விஷயம், காசு பணம்லாம் எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் 2 பேர்த்துக்கும் விடிய ரொமான்ஸ் தான். அப்படியே அடுத்த நாள் காலையில் விடியுது. காலையில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே நடக்க முடியாமல் நடந்து வந்து உட்காடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரே ராஜ மரியாதை தான். மாமியார் என்ன உளுந்து கவனிக்கிறாங்க, அவங்க புருஷன் என்னன்னா நீ சாப்பிடுமான்னு எல்லாத்தையும் வைக்கிறாரு அவங்க நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் கிடச்சது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட மாமியார்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளையிலேருந்து நீ ஆஃபீஸ்க்கு போறியாம்மா, எனக்கும் வயசாகிக்கிட்டே வருது, என்னாலையும் இன்னும் ஆஃபீஸை பார்த்துக்க முடியாது, அதான் மருமகன் நீ ஒருத்தி வந்துட்டல்ல, அதனால் நீ போய் பார்த்துக்கிறியாம்மா, என் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறான், அதனால் நீ பார்த்துக்கிறியா அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷம், இனிமேல் நம்ம ரிவெஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம தான் இங்கே ராணியே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து சொல்கிறா, இந்த மாதிரி வெளியில் உங்களுக்காக வந்துட்டு யாரோ வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம ஹீரோயினும் வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி தான். என்னை இந்த மாதிரி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்டியே, ஒன்னிலாம் வந்துட்டு அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை வந்து திட்டுறாங்க.
நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சது, நீ ஏன் இவ்வளோ பொறாம பிடிக்கிற, என்னைய கொஞ்ச நாள் கூட நீ நிம்மதியாக இருக்க விட மாட்டியா, எப்போ பார்த்தாலும் இப்படியே பண்ணுறியே அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு உன் தங்கச்சி கூடலாம் வாழ பிடிக்கல, வாழறதா இருந்தால் நான் உன் கூட மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல மாதிரி பேசுகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க முடியாது போடா, எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் நீ என்கிட்ட இருந்து இப்படி பேசுகிறதே தப்பு அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்துட்டு அவங்கள வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னா நீ என் கூட வந்து வாழ்வியா அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் முடியாது போடா, என்னை நீ எவ்வளோ கொடுமைப்படுத்தின, என்னை கொலை பண்ணதே நீ தான், எனக்கு என்னமோ மறுஜென்மம் இருந்தனால இங்கே வந்திருக்கேன், இல்லைன்னா அது கூட இருந்திருக்கா, நீ தானே இங்கே ராஜா மாதிரி இருந்திருப்ப அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க இந்த மாதிரி அவன் எப்படிலாம் கொன்னான்ட்டு. அவங்க 2 பேர் பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு கொன்றிருப்பாங்க, ரொம்ப கொடூரமாக கொன்றிருப்பாங்க. பார்க்கவே எனக்கே பாவமாக இருந்தது. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி வந்துட்டு சொல்லுவான் இந்த மாதிரி அதை நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்பான். அது எப்படி பழசெல்லாம் கொன்னது போய் யாராவது மன்னிப்பாங்களா? அதனால் நம்ம ஹீரோயினும் மன்னிக்கலை. உடனே நம்ம ஹீரோயினோட ஃபியான்சிக்கு வந்து கோவம் வந்துடுது. உடனே அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் தள்ளி விட்டுன்னு நம்ம ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருச்சுல்ல. உடனே நம்ம ஃபியான்சியை வந்து டொபக்குன்னு தள்ளி விட்டுறாங்க. அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, தள்ளி அடிபட்டு ரத்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம வந்து ஹீரோயினும் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னா முதல்ல போய் பார்த்தோன்னா அவனுக்கு அதுவே காண்டாயிடுச்சு, இவ்வளோ கேரிங்காக இருக்காங்களே அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு உங்களுக்கு ஏதோ அடிப்படல, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாரு என்னன்னா இந்த மாதிரி என்னை விட்டு போயிடுவியா டிவோர்ஸ் பண்ணிட்டு அவன் கூட அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் உடனே ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் உங்களை விட்டுலாம் போகவே மாட்டேன், நான் எப்போனாலும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஆறுதலாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே எல்லாரும் முன்னாடியும் நம்ம மாமியார், அதாவது ஹீரோயினோட மாமியார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இனிமேல் இவங்க தான் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ட்டு. உடனே அங்கே இருக்க எல்லாம் நம்ம ஹீரோயினை வந்துட்டு சொல்கிறாங்க இவெல்லாம் இங்கே எதுக்கு வந்து என்ன பண்ண போகிறா, இவெல்லாம் என்ன கிழிக்க போகிறான்னு இங்கே வந்திருக்காளோ, நேற்று வந்தவளால் எப்படி ஆஃபீஸை ஹேண்டில் பண்ண முடியும், சீச்சி இவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை தப்பாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் அது எதையுமே கண்டுக்கல. அப்புறம் நம்ம ஹீரோயின் போன உடனே அவங்க ஸ்டார்ட் பண்ண வேலை என்னென்னா அதாவது ஹீரோயினோட அப்பாவோட ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே இருக்க ஷேர்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணுறது தான், அவங்களோட ஆஃபீஸை வந்துட்டு உண்டில்லைன்னு ஆக்குறது தான் நம்ம ஹீரோனோட ஃபஸ்ட்டு வேலை. அதே மாதிரி எல்லா வேலையும் அப்படியே யோசித்து வச்ச மாதிரியே நடக்குது. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அசிஸ்டண்ட் இருக்காங்களா அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் ஆஃபீஸ் விட்டு வெளில வராங்க. கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி வந்துட்டு பொக்கேயோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி. நம்ம ஹீரோயின் அவனை கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காமலே நம்ம பின்னாடி காரில் வந்த ஹீரோ பின்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோட அப்பா ஹீரோயினோட அண்ணா அவங்க எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நீ என் பொண்ணு வாழ்க்கையே கெடுக்க பார்த்துருக்க, உனக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா, அப்புறம் இல்லாமல் ஸ்டாக்கையும் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்க அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க இதெல்லாம் நான் பண்ணல, எல்லாம் உங்களோட மிஸ்டேக் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க அண்ணாவும் சொல்கிறாங்க இல்லை நீ வந்துட்டு நாங்கள் உனக்கு பண்ணதுக்காக நீ எங்களுக்கு ரிவெஞ்ச் தானே எடுக்கிற, உனக்குலாம் அறிவு இல்லையா, நீ இப்படி தான் பண்ணுவியா, நம்ம என்ன இருந்தாலும் நான் உன் அண்ணா அவள் தங்கச்சி அப்படி இருந்தும் நீ இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி அங்கேருந்து சொல்கிறான் இந்த மாதிரி நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், நீ என் கூட வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வந்து ஒரு சின்னதாக ட்ராமா மாதிரி போடுறாங்க. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்தோடனே ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருது. நம்ம ஹீரோ வந்தோன்னா அந்த ஹீரோயினோட ஃபியான்சியும் ரொம்ப திமிர் எடுத்து கோல்ப் எடுத்து நம்ம ஹீரோயினை கட்டி பிடிக்கிறது, வா நம்ம இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்பான். உடனே நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அவனை சப்புன்னு கண்ணத்துலேயே அவனை விட்டுட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு காரில் வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் வேணும்னு பண்ணலாம், அவன் தான் பண்ணான், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் மனசில் ஒன்றும் வச்சுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காக நிறையா ஃபுட்டு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீ சாப்பிட்டு
சாப்பிடு, நீ எவ்வளோ டயர்டாக இருப்ப, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்ட்டு. அப்போ தான் அங்கே இருந்த அசிஸ்டண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிலேருந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டார் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு நிறைய கம்பெனி வருது, அதில் கொஞ்சம் கம்பெனி தான் செலக்ட் பண்ணுவாங்களாம், ஒரு கம்பெனி தான் செலக்ட் பண்ணுவாங்க, அது பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்களும் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டினா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அவங்க ஃபியான்சி அப்புறம் அண்ணா அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பற்றி. இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு தான் வரணும், இதுக்காக நம்ம எவ்வளோ ஷேர்ஸ்னாலும் விற்றுடலாம் அப்படின்ற மாதிரி. அவங்க அப்பா உடனே கேட்குறாங்க, இதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு நல்லது இல்லை, ஒரு வேளை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. கிடைக்காமலாம் போகாது, நம்ம அவங்கள விட அதிகமாக இது பண்ணி நமக்கு தான் அந்த ஷேர் கிடைக்கணும், இது வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் மாதிரி போட்டுட்ருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃபியான்சியும் வீட்டுக்கு போயிடறாரு. வீட்டுக்கு போனோன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து கட்டி பிடிச்சிட்டு, என்னங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஃபியான்சியும் என்ன சொல்கிறான்னா, கையை தொடாத, என்னையெல்லாம் நீ தொடர வேலை வச்சுக்காத, உனக்கு அவ்வளோதான், நான் வந்துட்டு கல்யாணத்தப்போ தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன், அதனால தான் உன் பக்கத்தில் வந்தேனே தவிர எனக்கு மற்றபடி உன் மேலே எந்த ஒரு அஃபேரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினோட தங்கச்சி சொல்கிறாங்க, இன்னும் நீங்கள் எங்கள் அக்காவை தான் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. ஆமாம், உன்னைய டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. உடனே இவளுக்கு அப்படியே கோவமாயிடுது, ஏன் இன்னும் நீங்கள் இன்னும் மாறாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு. அவன் உடனே சொல்கிறான், அன்னைக்கு வந்துட்டு ஒன்னால தான் அவள் வந்து செத்தா, இல்லைன்னா அவள் என்னைய தான் கல்யாணம் பண்ணியிருப்பா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் நினச்சி பார்க்குறாங்க, என்னென்னா அன்னைக்கு வந்துட்டு அவங்க அக்கா செத்த உடனே இவன் வந்துட்டு ரொம்ப மென்டலாக அப்செட் ஆயிடுவான். தண்ணி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக குடி பாட்டிலாக இருக்கும், பாட்டில் வச்சுட்டு அவங்க அக்கா ஃபோட்டோ முன்னாடியே நின்று அழுதுகிட்டே இருப்பான். உடனே அன்றைக்கே மாதிரி இன்றைக்கும் இருக்கீங்களே, இதுக்கு நான் விடவே மாட்டேன், இதுக்கு ஒரே காரணம் அவள் தான், அவள் செத்தா மட்டும்தான் இது நடக்கும்ன்ட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கோ கிட்னாப்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. இதில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு அந்த அசிஸ்டண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க, இதை தான் நம்ம வந்துட்டு அங்கே சப்மிட் பண்ண போகிறோம், அதாவது அந்த பெரிய கம்பெனிக்கு சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே அந்த பொண்ணும் ஓகே அப்படின்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி கீழே வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோ மெசேஜ் போடுவாங்க. உடனே இவங்களும் கீழே போவாங்க. கீழே போனால் அவங்களோட ஃபியான்சி இருப்பார். அப்போ தான் சொல்வார் அவர், இந்த மாதிரி நம்ம 2 பேரும் வா, நம்ம 2 பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் ஆயிடலாம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்தே வளரலாம் எல்லாத்துலேயும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் உடனே உஷாரு உஷாரு அப்படின்ட்டு உஷாராகி, எனக்கு ஒன்றும் அதெல்லாம் தேவையில்லை, நீ என்ன பண்ண நினைக்கிற எனக்கு ஒன்றும் புரியலை, மரியாதையாக இங்கேருந்து போயிரு, இல்லைனா செக்யூரிட்டியை கூப்பிட்டு மண்டையில் 4 கூட்டு கொட்ட வச்சுருவேன், மரியாதையே போயிரு, இல்லைனா உனக்கே அசிங்கமாக போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இன்றைக்கி என்னோடய பர்த்டே, வா நம்ம வந்துட்டு வெளியில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் சொல்கிறா, இல்லை இல்லை உனக்கு வேண்டாம், நீ தனியாக போய் சாப்பிடு, என்ன எதுக்கு கூப்பிட்ற, நான் இப்போ போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளில வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினோடைய தங்கச்சி அங்கே கார் பார்க்கிங் இருக்குல்ல, அங்கே ஒருத்தவங்க கால் பண்ணி, இந்த மாதிரி அவள் வெளியில் வந்துட்டா, நீ போய் குத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, கொலை பண்ணுறதுக்காக. உடனே நம்ம ஹீரோயினும் அப்படிக்கா போகும்போது கருப்பு கலரில் சொக்கா போட்ட அந்த அண்ணா வந்துட்டு கத்தி வச்சு குத்த வராங்க. நம்ம ஹீரோயின் திடீர்னு திரும்பி பார்த்து அப்படியே கத்தியை வந்துட்டு கையால் பிடிச்சிருவாங்க. அதனால் கையில் ஃபுல்லாக அடிபட்டுரும். அடிபட்ட உடனே அவங்க வந்து கத்துவாங்க. கத்துனோடனே அவங்களும் போயிடுவாங்க. போனோன்னா நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்பான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது எல்லாம் உன்னோட சதி தானே, என்னை ஏற்கனவே கொலை பண்ணதும் நீ தான், இப்போவும் நீ இப்படி பண்ணுறே, உனக்குலாம் அசிங்கமாக இல்லையா, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. உடனே அவனும் சொல்கிறான், இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைன்ட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை வந்து தள்ளி விட்டுட்டு இவளை வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லையே டார்லிங் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினையும் ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடறாரு. கூப்பிட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, நான் அதுக்குள்ளே அவளுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, சொல்லுமா யாரும்மா ஒன்று இப்படி பண்ணது, வேணா அவங்க நம்ம எதாவது பண்ணுவோம்மா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா வேணாம் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுறது, அது வந்துட்டு அவங்க அப்படி பண்ணா சரி விடுங்க, போனால் போட்டுன்னு பொழைச்சி விட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா நம்ம ரிவெஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அவள் அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஐடியா வச்சுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இப்படி ஒரு மருமக கிடச்சிருக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், உண்மையாக இந்த வீட்டுக்கு வரதுக்கு நான் தான்மா கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா இந்த வீட்டுக்கு வரதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசுகிறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. இதில் நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி அவங்க கிட்ட
அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்ட்டு. அவங்க தங்கச்சிட்ட போய், இல்லை நான் பண்ணவே இல்லையே, நீ நம்ப மாட்டிங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே இல்லை இல்லை இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் வந்துட்டு ஆள் விட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்ப. இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, எனக்கு என்னன்னு தெரியாது, எனக்கு இப்போவே உன்கிட்ட வந்து டிவர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. உடனே அவங்களும் அப்படியே ஆடி போய் உட்காந்துருக்காங்க. உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி உண்மையாக இதெல்லாம் நீ தான் பார்த்தியா அப்படின்ட்டு. உடனே அவளும் சொல்கிறான், இதெல்லாம் நான் பார்த்துருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களாம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அவங்களும் சொல்கிறாங்க, அப்படியே ஏஞ்சி வந்துடுறாங்க, அங்கே வந்து ஒரு பதிலும் சொல்லலை. இப்போ அப்படியே அடுத்த சீன் காட்டுறாங்க. இதில் அந்த பார்ட்டியில் போய் அந்த அந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு தான் அங்கே நம்ம ஹீரோயின் எல்லோரும் போகிறாங்க. ஹீரோயின்கிட்ட வந்து ஹீரோயினோட ஃபியான்சி வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி சாரி அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ அங்கேருந்து அங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா இதையும் நம்ம பார்க்க போகிறோம், எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. உடனே அந்த ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்கும்போது அவங்க அப்பா ரொம்ப கூலாக இருக்கார். என்னாச்சு அப்படின்னு அவங்க அண்ணா கேட்கும் தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க ப்ராஜெக்டில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்றது நான் ஏற்கனவே வாங்கிட்டேன் ஒரு பொண்ணு மூலயமா அப்படின்ட்டு. வேறு யாரும் இல்லை, நம்ம கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருப்பாங்களே, அவங்க தான் அவங்க அப்பாட்ட காசு வாங்கிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்டில் என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டிடுவாங்க. காட்டணுன்னா அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அடிச்சாங்க, காப்பி மாதிரி பண்ணி அவரும் கொண்டு வந்திருப்பார். அதனால என்ன ஆகும்னா அவர் வந்து ரொம்ப கூலாக இருந்திருப்பார். உடனே அவங்க அண்ணா சொல்லுவாங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு. இன்னும் அவங்க சொல்லுவாங்க, ஜெயிக்கணும்னு நினச்சா எதுவுமே தப்பில்லை, இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம ஹீரோயினுக்கு இது ஏற்கனவே தெரியும் அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. உடனே அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. உடனே ஹீரோயினோட ஹஸ்பண்டும் சொல்கிறாங்க, நீ ஒன்று கூலாரு, பயப்படாத, நம்மளதும் கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு. அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம ஹீரோயினோட ப்ராஜெக்ட் தான். அதை எடுத்து பார்க்கும்போது அவங்களதும் செலக்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. உடனே அப்போ தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஏற்கனவே சிசிடிவி மூலயமா இங்கே நடந்தது, அதாவது அந்த ப்ராஜெக்டை கைமாற்றிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் ஏற்கனவே பார்த்து வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் இது யாருமே உங்களுக்கு தெரியாது, இவங்க தான் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு நினச்சிட்டு எல்லா வேலையும் பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அதுக்கு மேலே ஒரு வேலையை பார்த்தது இவங்க யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் என்னாகும், ஹீரோயின் வந்துட்டு வேறு இதை மாற்றி வச்சுருவாங்க, அவங்களும் செலக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் ரெண்டுமே ட்ராவில் நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால யார் பெட்டில் வந்து அதாவது வந்து ஆக்ஷனிங் மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. அதில் வந்துட்டு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோயினோடைய ஃபியான்சி இருக்காங்கள்ல, அவங்க வந்துட்டு அதிகமானது அவங்க ஷேர்ஸ் எல்லாம் விற்ற காசு போட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அதையும் தாண்டி போட்டனால நம்ம ஹீரோயின் தான் வின் பண்ணுவாங்க. அதனால என்ன ஆகும்னா, இப்போ அங்கேருந்து எல்லோரும் வெளில போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது நம்ம ஹீரோயினோட ஃபியான்சி கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அது உனக்கே தெரியாது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் சொல்லுவாங்க, உன் சர்ப்ரைஸ்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ சொல்லுவாங்க, இதெல்லாம் விடு, நம்ம வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி கோவமாக பேசுவாங்க, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்போ எதுவும் பண்ண முடியாதா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, அது என்ன சர்ப்ரைஸு, அப்படிலாம் ஒன்றும் இருந்திருக்காதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாங்க, இல்லை இன்றைக்கி நைட் நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகிறல, அங்கே தான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, வெயிட் அண்ட் சீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு. பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஷாக்கும் ஆகுது, அதே மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாகவும் ஆகுது. என்னது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாங்க, இது வந்து இப்போ தெரியக்கூடாது, உனக்கு அப்புறம் தெரியும், அதுவும் டபுள் த சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு. அடுத்த சீன் கட் பண்ணி காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோட சீன் தான். அங்கே போனால் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, சாரின்னு அப்படி எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் உன் சாரிலாம் தூக்கி குப்பை தொட்டி போடுன்னு அப்படின்னு அவங்க அப்பா ஃபஸ்ட் டைம் அவங்க சிஸ்டரை திட்டுறாங்க போல். உடனே ஏன் எல்லாரும் என்னைய திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவனை கல்யாணம் பண்ணுறது தான் என் தப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுட்ருக்காங்க. உடனே சொல்கிறாங்க, நீ இப்போ ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க, நீ இப்போ சரியே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, அவள் ரொம்ப பேசினால கை ஓங்கி அடிக்க போகிறாங்க. உடனே அவன் ஹஸ்பண்டும் வந்து தடுக்கிற மாதிரி தடுப்பான். உடனே வந்துட்டு அவள் சொல்வாள், ப்ளீஸ் என்னை டிவோர்ஸ்லாம் பண்ணாதீங்க, பாருங்கள் இவங்களாம் என்னை எப்படி பேசுகிறாங்கன்ட்டு, என் ட்ரூ லவ்வை ஏன் யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. உடனே ஹீரோயினோட ஃபியான்சி சொல்லுவாங்க, நீ மூடிட்டு போயிரு, எனக்கு அப்படியே கோவம் வருது உன் மேலே, நீ பண்ண வேலைக்கெலாம் அப்படின்ட்டு அந்த கருப்பு கலர் சொக்கா போட்ட அண்ணாவை உள்ளே கூப்பிட்டு வந்துடுவாங்க. இது வந்து எல்லாரும் முன்னாடியும் அவங்க முகமுடியை கிழிப்பாங்க, இந்த மாதிரி இவ தான் வந்துட்டு அவளை கொலை பண்ண பார்த்துருக்கா அப்படி இப்படின்னு பேசுவாங்க. உடனே அங்கே இருக்க எல்லாருக்குமே இவளை பற்றி தெரிஞ்சிடும். அதனால நீ இவ்வளோ சீப்பானவளா அப்படின்ற மாதிரி. உடனே வந்துட்டு அவனு சொல்லுவான், இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் வந்துட்டு
அவ சொல்வா, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது, இன்றைக்கி நைட் நீங்கள் டின்னர் அட்டன் பண்ண போகிறீங்களா அந்த பார்ட்டிக்கு, அப்போ வந்து நான் உங்கள் ஒய்ஃபாக அவங்க கூட வருவேன் அப்படின்ட்டு, அதுக்கப்புறத்துலேருந்து நான் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி. உடனே அவனும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவன் என்ன பிளான் போட்டிருப்பான்னா, இந்த இடத்துல அவங்கள கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. உடனே எல்லாம் நல்லா ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு அழகாக போயிருப்பாங்க. அங்கே போய் பேசுவாங்க இந்த மாதிரி, ஒருத்தங்க ஆப்போசிட் நின்று பேசுவாங்க இந்த மாதிரி, நீ என்ன பெரிய ஆளா, நான் இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு தான் சொல்லுவாங்க, நம்ம ஹீரோ கொடுக்குற சர்ப்ரைஸே அங்கே தான். ஏன்னா இவங்களாம் ஓவராக பேசிகிட்டு இருப்பாங்களா, அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்வார், இந்த மாதிரி நீங்கள் நினச்சிருக்க மாதிரி அந்த கம்பெனி வந்து வேறு யாரும் வச்சுருக்காங்கன்னு நினச்சிங்களா, இத்தனை வருஷம் நீங்கள் வந்துட்டு அதில் தான் ஷேர் வாங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் அப்பா அதில் தான் ரெகுலர் கஸ்டமராகவும் இருக்கார், அதுவும் இல்லாமல் அந்த கம்பெனியை ரன் பண்ணுறது யாருன்னு தெரியுமா, அதுவே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஷாக், அந்த பொண்ணுக்கும் அவ்வளோ ஹாப்பியாகிடுது நம்ம ஹீரோயினுக்கும். அங்கே ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்துட்டு இன்னும் ஷாக் ஆகி கேட்குறாரு, இந்த மாதிரி என்னையும் உன் கூட சேர்த்துக்கோமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஒரு அப்பாவாக நான் உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கக்கூடாது, நான் என்ன தான் பயாலஜிக்கல் டேடாக இருந்தாலும் நான் உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கக்கூடாது, எல்லா தப்பும் என் மேலே தாம்மா, என் தப்பெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் விடுவாங்களா, இல்லை இல்லை முடியாது, நீங்கள் எவ்வளோ தைரியம் தான் என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பீங்க, அதெல்லாம் முடியவே முடியாது, நீங்கள் யாரோ நான் யாரோ இனிமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அங்கே இருக்க எல்லாரும் அவங்க அப்பா போய் பார்க்க போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினை வந்துட்டு கூப்பிட்டுட்டு வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். உடனே அவள் தங்கச்சிக்கு வெறி வந்து கத்தியால் குத்த போகிறா. கரெக்டாக அவன் ஹஸ்பண்ட், அதாவது நம்ம ஹீரோயினோட ஃபியான்சியே நடுவில் வந்ததுனால அவன் குத்து வாங்கி மயங்கி விழுந்துறான். இதை பார்த்துட்டு எங்கே போலீஸ் கேஸ் ஆயிருமோன்னு ஹீரோயினோட தங்கச்சி ஓடுறா, ஓட்டம் ஒரே ஓட்டம் தான். அப்படின்னா அவன் வந்து சொல்வான், இந்த மாதிரி நான் வந்துட்டு சாரி, என்ன தான் நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம லைஃப்பில் யாருமே வரமாட்டாங்க, இனிமேல் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.